ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் அப்பன் முருகன் என்னுடைய பாதத்தை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தையும் இன்று இரவுக்குள்ளாகவே நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. ஓடி ஓடி எவ்வளவு கோடி சேர்த்தாலும் சரி, மனுஷன் தன்னுடைய தாய் தனக்கு கொடுத்த பாசம் எனும் கடனை அடைக்கவே முடியாது. அதே போல தன்னுடைய தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி தோளிலும் மாறிலும் சுமந்து பாசம் கழுத்தாரோ அந்த கடனையும் அடைக்க முடியாது என் செல்வமே. பெற்றோர்களிடம் எப்போதுமே பிள்ளைகள் கடன் பட்டவர்களாக தான் இந்த பூமியில் இருக்காங்க. ஏன்னா பெத்தவங்க கொடுத்த பாசத்தை மறுபடியும் அதே அளவு திரும்பி கொடுத்த பிள்ளைகள் இதுவரை இந்த பூமியில பிறக்கவும் இல்லை, இனிமே பிறக்கவும் முடியாது. நாளைக்கு நீயே பெற்றவனாக மாறினாலும் இதுதான் நடக்கும். மனிதர்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நிலையானது இல்லை என்பதை மனிதர்கள் உணராததால் தானே ஆணவத்தோடும் கௌரவத்தோடும் எல்லாமே என்கிட்ட இருக்கு, எல்லாமே தனக்குத்தான் தெரியுங்கிற எண்ணத்தோட பல பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யாருடைய நிலைமை எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பதை என் அன்பு பிள்ளையான நீ மறந்து விடாதே என் செல்வமே. பாலைவனத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒட்டகம் என்பது பசி, வேட்கை, வெயில் கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு தானே அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது இந்த வெயில நினைச்சோ அல்லது பசிய நினைச்சோ பயந்து மயக்கம் அடைவதே கிடையாது. உன் வாழ்க்கையும் அப்படிதான். எது கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தைரியமாய் வாழக்கூடிய எண்ணத்தோடு உறுதியாக இருக்கணுமே தவிர, ஐயையோ துன்பம் வந்துவிட்டதே என நீ துயரப்படாதே. எதை கண்டும் அஞ்சவும் வேண்டாம் என் செல்வமே. உன் நெஞ்சத்தில் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன்னை காப்பாத்துவேன்னு நம்பு. எவ்வளவு பெரிய துன்பம் துயரம் எது வந்தாலும் உனக்கு தான் அது பெருசே தவிர எனக்கு அது தூசி மாறிதான். உன் வாழ்வில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். நீ எதிர்பார்த்த நல்லது நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும்படி இன்று இரவோடு இரவாகவே நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன். துரோகத்தை தவிர மற்ற எந்த உறவுகளையும் முடிஞ்சிட்டுது நினைச்சு முற்றுப்புள்ளி வைக்காதே. துரோகம் செய்த மனிதர்களை வேண்டுமானால் நீ முற்றிலும் ஒதுக்கி வச்சிடலாம். மற்ற எல்லா பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக சேரக்கூடியவர்கள் தான். கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்வமே. எந்த உறவையும் இவங்க நமக்கு வேணான்னு ஒதுக்கி வைக்கவோ சண்டை போட்டு தூரமா தள்ளி வைக்கவோ யோசிக்க வேண்டாம். கால நேரமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறும். நீ முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த அந்த உறவு மீண்டும் உனக்கு புதுப்பிக்கப்பட்டு தொடர நேரும் என் செல்வமே. யாரையுமே வேண்டாம்னு ஒருபோதும் அவமானப்படுத்தவோ தள்ளி வைக்கவோ வேண்டாம். உன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் கனவா நினைச்சுக்கோ. எதிர்காலத்தை இனி வரக்கூடிய பெரும் மூச்சா நினைச்சுக்கோ. தூக்கம் களையும் போதெல்லாம் உனக்கு யார் நினைவுகள் வருதோ, எப்படிப்பட்ட நினைவுகள் வருதோ, அந்த பிரச்சனை எப்படி உன்னை தூங்க விடாம துன்புறுத்துதோ எல்லாமே எனக்கு தெரியும். கரை கலையாத வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை கலங்கரை விளக்கமாய் இருந்து நான் கரை கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே. எவ்வளவு நல்லது நீ செஞ்சாலும் நீ செஞ்ச தவறை மட்டும்தான் ஒரு சில உறவுகள் காலம் முழுவதும் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல நீ செஞ்ச நன்மைகளையும் எல்லாத்தையும் நீயே கூட மறந்துடுவ. ஆனா உன் வாழ்க்கையில நடந்த தவறுகளை தானே நீ எப்போதும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து வருத்தப்படுற. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, ஒரு அளவுக்கு மேல் அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளாமல் அத்தனையையும் கடந்து வர பழகு. தடைகள் என்பது உன் வாழ்வில் வந்த தடங்கல்கள் என்பது நிச்சயமாக உன்னை தாண்ட வைத்து வாழ வைக்கும். எப்போதும் இந்த விஷயம் இப்படி நடந்துருச்சுன்னு நடந்ததையே நினைச்சு நினைச்சு வருந்தி வாடி போகாமல் அத்தனையையும் கடந்து வர தயாராகு. பட்டை தீட்ட தீட்டதானே வைரம் பொலிவாகும். அதே போலதான் உன் வாழ்க்கையில கஷ்டங்களை பட்டு கவலைகளை அடைந்து நீ கடந்து வர வரதான் நீயும் பட்டை தீட்டிய வைரமாக ஜொலிக்க ஆரம்பிப்பாய் என் செல்வமே. உன் நெஞ்சத்தில் எந்த கவலைகளும் இல்லாத அளவிற்கு அத்தனையையும் கலைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். கவலைகள் எல்லாமே மறைந்து போய் உன் உள்ளம் இலகுவாக மாறும்படி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கிறேன். தேவையில்லாம உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை நினைத்து நீ மனம் வருந்தாதே என் செல்வமே. உனக்கு யார் கெட்டது செஞ்சாங்களோ, உன் வாழ்க்கையில யாரு பிரச்சனைகளை உண்டு பண்ணினார்களோ அதற்குரிய தண்டனையை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். ஆனா எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்காத. தாமதமானாலும் நிச்சயமாக தர்மம் வென்றே தீரும். உனக்கு வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்கினவர்களும் உன் குடும்பத்தை பிரிச்சவங்களும் உன்னை சந்தோஷம் இல்லாமல் இப்படி அலைய வைத்தவர்களும் அதற்குரிய தண்டனையை கொஞ்சம் சீக்கிரம் என்கிட்ட பெறதான் போறாங்க. அவசரப்படாத என் செல்வமே.
நல்லது நினைக்கும் என்னுடைய நல்ல பிள்ளையான உனக்கு எப்படி நான் நன்மைகளை செய்வேனோ, உனக்கு தேவையான உதவிகளை செய்து முடிப்பேனோ, அதே போல தவறு செய்தவர்களுக்கும் அதற்குண்டான பாவத்தையும் தண்டனையையும் நிச்சயமாக கொடுப்பேன். உன் நெஞ்சில் சுமைக்கும் சுமையை எல்லாம் இறக்கி வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கதானே நான் இருக்கேன். அது புரியாம நீ ஏன் எப்போதும் துயரத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? முருகா முருகா என என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. எல்லா பிரச்சனைகளையும் உன் வாழ்விலிருந்து தீர்ப்பதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொடச் சொல்லியுள்ளேன். உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் மனபாரத்தையும் வேதனையும் என்னுடைய இந்த பாதத்திலேயே வைத்துவிடு என் செல்வமே. நான் சரியான நேரத்தில் யாருடைய ரூபத்திலாவது வந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். எந்த நேரத்துல உனக்கு எப்படிப்பட்ட உதவி தேவையோ அதை யார் மூலமாகவாது உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் என்பதை மறவாதே. எல்லா விஷயங்களும் இனி நீ நினைச்சது போல நடக்கும்படி உன்னுடைய கனவுகளையெல்லாம் நான் பூர்த்தி செய்வேன். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறி அதிர்ஷ்டமும் உன் வாழ்வில் உன்னை தேடி வருவதற்கான நேரம் வந்துடுச்சு. இனி எல்லாமே நல்லதுக்கு தான், நடப்பதெல்லாமே நன்மைக்கு தான் என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்து கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. என்னுடைய அருளும் ஆசியும் எப்போதுமே உனக்கு இருக்கிறது என் செல்வமே. நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நேர்வழியில் வாழ்வதும் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருப்பதையும் நீ செய்தாலே போதும். உன் வாழ்க்கை என்பது மிகவும் சுகமான பயணமாக மாறிவிடும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ என் மேல வச்சிருக்க பக்தியையும் நம்பிக்கையும் ஒருபோதும் நிறுத்திடாதே. எந்த காரியங்களை செஞ்சாலும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செய்யு. யாராவது உனக்கு கஷ்டப்படுத்தும்படி செய்தாலும் கூட சகிப்புத்தன்மையோட நடந்துக்கிட்டீனா அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை சுகமானதாக மாற்றியே தீரும். துக்கங்களையும் பாரங்களையும் மன கஷ்டங்களையும் என் பாதத்துல வச்சிரு. உனக்கான சந்தோஷத்தையும் சுகத்தையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில நான் ஆசீர்வதித்து தருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தை நினைச்சு நீ வருத்தப்படவும் வேணாம். உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை நினைச்சு நீ கலங்கி நிற்கவும் வேணாம். முக்காலத்தையும் உணர்ந்த உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையா நிற்கிறேன் அல்லவா. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது. உன்னருகில் உனக்காக உனக்கு பாதுகாப்பாக நானும் என் வேலும் இருக்கும்போது எந்த கெட்ட சக்தியும் எந்த கெட்ட விஷயமும் எந்த கெட்ட மனிதர்களும் கூட உன்னை நெருங்க முடியாது. இனி நிச்சயமாய் நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியாய் நடக்கும். நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் என்னிடம் வந்து கேட்ட விஷயங்களும் அழகாய் உன் வாழ்வில் நடந்து முடியும். என்ன நடந்தாலும் இது என் அப்பன் முருகனின் விருப்பம் என நீ என்ன நம்புனினா எல்லா விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்று உன்னை காப்பாற்றுவேன். நீ சுமக்கின்ற நம்பிக்கை என்பது, நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி என்பது எந்த சூழ்நிலையிலும் நீ கீழே விழுந்து விடாமல் உன்னை காப்பாற்றும். ஆம் என் செல்வமே, உன்னுடைய விருப்பங்களையும் உன்னுடைய அழகான ஆசைகளையும் அழகாய் நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை அற்புதமாய் அமைச்சு தர நான் தயாராகிட்டேன். என்னையே நம்பியிருக்கும் உன் வாழ்வில் இனி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். எல்லாமே சரியாகி உன்னுடைய உடலும் உன்னுடைய ஆத்மாவும் மிகவும் இலகுவாகும்படியும் ஆரோக்கியமாக இருக்கும்படியும் நான் செஞ்சுக்கிறேன். உன்னுடைய மன காயங்களையெல்லாம் குணப்படுத்தி உன்னுடைய மனமானது மகிழ்ச்சியாக வாழும்படி உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நிச்சயம் நடத்தி முடிப்பேன்.